إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون وأقسموا بالله جهد أيمانهم لئن أمرتهم ليخرجن قل لا تقسموا طاعة معروفة إن الله خبير بما تعملون. بسم الله الرحمن الرحيم. சகோதரருடைய கேள்வி, யார் சூனியம் செய்தார்களோ அவர்களுக்கு நரகம், சூனியத்தை செய்யபடி தூண்டியவர்களுக்கும் நரகம், ஷிர்க் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ சூனியத்தால் ஒரு மனிதர் பாதிக்கப்படுகிறார், இவருடைய நிலைப்பாடு என்ன, இவரை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்தில் என்ன? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கும் பொழுது, பொதுவாக நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே என்ன ஒரு நற்கூலியோ அதே போன்ற நற்கூலி கண்டிப்பாக இவருக்கும் கிடைக்கும். இவர் பொறுமையாளராக இருந்து அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடியவராக, அல்லாஹ்வின் விதியை ஏற்றுக்கொண்டவராக, அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொள்ளாதவராக இருப்பாரேயானால் கண்டிப்பாக இவர் அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்பட்டவர். இவருடைய அறிவு பேதமை ஏற்படாதவரை, இவருடைய நினைவாற்றலிலே குழப்பம் ஏற்படாதவரை, மார்க்கத்தினுடைய வெளிப்படையான ஷரியா சட்டங்களை இவர் பேணி கொண்டு இருப்பாரேயானால் நாளை மறுமையில் இவர் கண்டிப்பாக குற்றம் பிடிக்க மாட்டார். இவருடைய இந்த பாதிப்பினால் இவர் ஏனைய நன்மைகளை இழந்திருப்பாரேயானால், கண்டிப்பாக நோயினுடைய பாதிப்பினால மற்ற அமல்களிலே அவருக்கு குறை ஏற்பட்டிருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மைகளுடைய இழப்புகளை எல்லாம் இவருக்கு சரி செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் எப்போதும் ஒரு நஃபிலான வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு நோயினால் அந்த வணக்கத்தை செய்ய முடியவில்லை. சுகமான காலங்களில் ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார், நோய் வந்ததுனால நோயுடைய காலங்களில் அந்த இபாதத்தை செய்ய முடியல. அல்லாஹ் எப்படி செய்கிறான் என்றால், அந்த நோயுடைய நேரங்களிலும் இவர் அந்த இபாதத்தை செய்ததாக அல்லாஹ் எழுதும்படி சொல்கிறான். ஏன்? இவருடைய நியத்து என்ன? அந்த நோய் தனக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த இபாதத்தை செய்வேன் என்று. அப்போ அதனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பொறுமையாக இருப்பார்களேனால் பொறுமையாளர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே மிக மிக மகத்தானது. ஃபநிஅம உக்பஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களின் கூலி மிக உயர்ந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, ஓகே, இதையும் அவங்க ஒரு வாதமாக வைக்கிறாங்க. ஒன்று கவனமாக கேளுங்க, இது ரொம்ப முக்கியமானது. அவங்க சொன்ன கேள்வியை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். சூரத்துல் ஃபலக், அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிச்சுகளில் ஊதுகின்ற சூனியக்கார பெண்களிடமிருந்து நஃபாசாத் என்று வருது. இதுக்கு அரபி இலக்கணப்படி அர்த்தம் வந்து முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்கள் தான். அவங்க அப்படி அர்த்தம் வைக்க மாட்டாங்க, முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள்னு மட்டும் அர்த்தம் வைப்பாங்க. மாற்றுக்கருத்துடையவங்க அர்த்தம் வைக்கும்போது அப்படி அர்த்தம் வைப்பாங்க, ஆனால் அது தப்பான அர்த்தம். அரபி இலக்கணப்படி, அரபி மொழிப்படி தப்பான அர்த்தம். இப்போ இவங்க கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வச்சது லபீத் இப்னு ஆஸம் என்ற யஹூதி, சரியா? குர்ஆனில் வரக்கூடியது என்ன? சூனியக்கார பெண்கள், முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்கள் என்று வருது. இதான கேள்வி. ஆமாம், ஆணு பெண். ஏன் அல்லாஹ் தஆலா முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஆண் பெண்களின் தீங்கில் இருந்து அல்லாஹ் சொல்லலை? அப்போ கேள்வி சுற்றி புத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 விதமான கேள்வி அதுக்குள்ளார அடங்கி இருக்குது. ஒன்று என்ன, இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃபாசாத் என்று சொல்கிறான். நஃபாசாத் என்பது நஃபாசத்துன் என்ற அரபி வாசகத்தினுடைய பன்மை. நஃபஸ என்ற மூல வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, சரியா? இப்போ
கவனமாக கேளுங்க. நஃபாசத்துன் நஃபாசாத், ஊதுகின்ற, முடிச்சுகளில் ஊதி செய்கின்ற சூனியன். இப்போ நஃபாசத்துன் என்பது அரபியில் தா வந்திருக்குது. இந்த தா தா உத் அனீஸ் முஅன்னஸ், பெண்பாலை குறிக்கக்கூடிய தா என்று சொல்வார்கள். பெண்பாலை குறிக்கக்கூடிய தா என்பது பல நேரங்களில் ஒரு செயலை ஆழமாக செய்யக்கூடியவர்களுக்கும் சொல்லப்படும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக அறிஞர்களில் ரொம்ப பெரிய அறிஞர்களை அல்லாமத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாமத்துன், ஆலிம், அல்லாம், அல்லாமத்துன் என்று சொல்வார்கள். அதாவது இல்மிலே அதிகம் உள்ளவர்கள். அப்போ ஆண்களுக்கும் இந்த தாவுடைய வார்த்தை அரபியிலே பயன்படுத்தப்படும். சரிங்களா? அப்போ நஃபாசத்துன் என்பதை ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். சரியா? ஹைர். இப்போ என்ன பிரச்சனை? ஆனால் பெரும்பாலும் தர்ஜுமா செஞ்சவங்க எல்லாம் முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்கள் தானே வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்கள் என்ற வார்த்தைக்கு அங்கே இடம்பாடு இருந்தாலும் அர்த்தம் செய்வது, தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அரபிப்படி ரெண்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் மொழிபெயர்ப்புகளில் பெண்கள் என்று தான் சொல்லப்படுது. இங்கே பாருங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சொல்கிறபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கொண்டு சூனியத்தை முடித்திருந்தார்கள் என்றால் இங்கே ஆண்கள் இல்லையே, பெண்கள் தானே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செஞ்சது லபீத் இப்னு ஆஸம் என்ற யஹூதி தானே வருது. இப்போ இங்கேயும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஹதீஸுகளில் சிலவற்றை கூறி சிலவற்றை மறைப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ நம்மளும் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தோம். நம்முடைய முதல் அமர்வுல இதை உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சூனியத்தினுடைய முதல் அமர்வுல சொல்லியிருக்கோம். என்னன்னு சொன்னால், இந்த லபீத் இப்னு ஆஸம் என்பவன், இவன் சூனியம் செய்ததற்கு, இவன் தான் சூனியத்திற்குண்டான முதல் காரணம். ஆனால் இந்த சூனியத்தை முழுமையாக இவனுடைய கட்டளையின்படி செய்தது யார் என்றால் இவனுடைய சகோதரி. யார் செஞ்சது? யார் செஞ்சது? யார் செஞ்சது? லபீத் இப்னு ஆஸமுடைய சகோதரி. மதீனாவிலே மிகப்பெரிய சூனியக்காரியாக அவள் இருந்தார். இப்போ இந்த லபீத் இப்னு ஆஸம் என்ற யஹூதி தனது சூனியக்காரியான சகோதரியினுடைய உதவியை கொண்டுதான் அந்த சூனியத்தை செஞ்சான். இப்போ அறிவிப்புகளில் லபீத் இப்னு ஆஸம் செய்தான், லபீத் இப்னு ஆஸம் செய்தான் என்று வருகிறது. ஏன்னா இவன் தான் அவளை ஏவியது, இவன் தான் அதற்குண்டான அடிப்படை காரணம். இவனும் ஒரு சூனியக்காரன், சூனியத்தை கற்றிருந்தவன். ஆனால் யாருடைய துணை கொண்டு யாருடைய துணை கொண்டும் யார் முழுமையாக அதில் ஈடுபடுறா? அவனுடைய சகோதரி. அப்போ அதனால குர்ஆனுடைய வசனத்துக்கும் நிகழ்வுக்கும் புரியலையா, முரண்பாடு கிடையாது. புரிஞ்சுச்சிங்களா? இன்னொன்று, பெரும்பாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், இந்த வலுவான சூனியம் என்பது, சூனியத்தில் வலுவான சூனியம் என்பது பெண்களின் மூலமாகத்தான் நிகழ்த்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்களால், ஆண் சூனியக்காரனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை விட சூனியக்கார பெண்களால், எனவே தான் சூனியக்கார கிழவி, சூனியக்காரி, சூனியக்கார பொம்பளை என்று எல்லா நாடுகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா மொழி உள்ளவர்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. புரிஞ்சுச்சா? சூனியக்கார கிழவி, சூனியக்கார பொம்பளை, என்னவா இங்கிலீஷ்லையா? அப்போ இதே போல் எல்லா நாடுகளையும், ஆப்பிரிக்கா கண்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்க, இந்தியாவிலையும் எடுத்துக்கொள்ளுங்க, அது பெண்களின் மூலமாக நிகழக்கூடிய சூனியம்தான் ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல ஒமின் ஷர்ரின் நஃபாஸா, அப்போ சூனியத்திலேயே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூனியம் எது? முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்கள். அப்போ என்று அந்த அதாவது நஃபாசாத் என்பதற்கு ஆண் பெண் என்ற பொதுவான அர்த்தம் வைக்காம, டிக்ஷனரி படி ஆண் பெண் என்ற பொதுவான அர்த்தம் வைக்காம பெண் என்ற அர்த்தம் வைத்தாலும் அது யதார்த்தத்தை வைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சூனியத்தை வைத்தும் முரண்பட்ட ஒன்று கிடையாது. சரியா? ஏன்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூனியத்தில் லபீத் இப்னு ஆஸம் என்பவன் ஏவியவனாக தூண்டியவனாக இருந்தான். சூனியத்தை அங்கே வைத்ததும் அதற்குரிய காரியங்களை செய்ததும் யாரு? பெண்ணு தான். அவனுடைய சகோதரி பெண்ணு தான். அப்போ அதனால குர்ஆனுக்கும் சம்பவத்துக்கும் முரண்பாடு கிடையாது. அப்போ அதே போல இன்னொரு விஷயம், ஆண்களிலும் சூனியக்காரர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதைவிட பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடும் பொழுது அதில் இந்த பாதுகாப்பு நமக்கு வந்துடுது. புரிஞ்சுக்கலாம். அதாவது சூனியம் செய்யக்கூடிய முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களின் தீங்குகளிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு வரும் பொழுது அதில் யாரும் வந்துடுறாங்க? ஆண்களும் வந்துடுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் ஆண்களாகவே சொல்லப்படும். தஹ்லீபன், அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மிகைப்படுத்தி. இப்போ குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு அல் முஃமினூன் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் யாருக்குள்ள வார்த்தைகள்? அரபி இலக்கணப்படி ஆண்களுக்குள்ள வார்த்தைகள். அப்போ ஆண்கள்னு அங்கே சொல்லப்படும் பொழுது அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பெண்களும் அங்கே உள்ளார வந்துடுவாங்க. புரிஞ்சிச்சா? அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்களும் அங்கே உள்ளார வந்துடுறாங்க. அப்போ யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஹதீஸுகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனாங்களோ அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வ யதிஹின்னு வந்திருக்கு. அங்கே முஸ்லிமுன்னு தான் வந்திருக்கு, முஸ்லிமான்னு வந்திருக்குதா? மண் சலிம ஆண்பால் தான், பெண்பாலா இல்லையே. அதனால பெண் இது எனக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியுமா? தனது அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு தரக்கூடியவன் தான் வந்திருக்குது. அதே போல் உங்களில் ஒருவர் மூமினாக ஆக முடியாது, அவருடைய மனைச்சி அவருடையன்னு வரல. அதே போல் நான் உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தையை விட ஆண்பாலா தான் வந்திருக்குது, பெண்பாலா வந்திருக்குதா? இல்லை. அதனால பெண்கள் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? புரியலையா? நூற்றுக்கணக்கான ஹதீஸ். அப்போ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. அப்போ இந்த இடத்துல பெண் முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களின் தீங்கிலிருந்துன்னு வரும் பொழுது, அப்போ எப்போ அந்த பெண்களே அங்கே சொல்லப்பட்டாங்களோ அவங்க தான் அந்த செயலை செய்யக்கூடியவங்க. அப்போ அந்த செயலை செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் அவர்களின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் என்பது அங்கே தானாக உள்ளார வந்துடும். அதை தனியாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஒரு செயல் பெரும்பாலும் யார் மூலமாக செய்யப்படுகிறது, யாரால் செய்யப்படுகிறது என்று அங்கே சொல்லப்படும் பொழுது அந்த செயலை ஒரு குறைவானவர்கள் செய்தார்கள் என்றால் அவங்களும் அதுக்குள்ளார வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது வஇது குல்னா லில் மலாயிகத்தி என்று தான் அல்லாஹ் சொன்னான். மலக்குகளுக்கு நாம் சொன்னபோது, அப்போ கண்டிப்பாக இப்லீஸ் என்பவன் மலக்குகள் இல்லை, மலக்கில் உள்ள ஒருவன் அல்ல. ஆனால் அவன் தண்டிக்கப்படுகிறான். ஏன்? பெரியவங்களுக்கு சொல்லும்போது நீ எங்கே போய் உட்கார்ந்துருக்கிற, நீனு செய்ய வேண்டியதானே. ஸோ அதனால் நஃபாசாத்தி ஃபில் உக்கத் என்பதை பெண்களுடைய சீகாவாக வெர்பாக வைத்து கொண்டாலும் அது ஆண்களையும் எடுத்துக்கொள்ளும் செயலின் அடிப்படையில். அப்போ பெரிய தீமையை பற்றி சொல்லும் பொழுது சின்ன தீமை என்பதும் அங்கே வந்துவிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அதாவது சூனியம் வைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு நோயில், இப்போ நம்ம சொன்ன நோய்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் நோய்கள் இருக்கும் சூனியத்துடைய. அப்போ யாராவது ஒரு ஆலிம் சாட்டை போய் எனக்கு யாரும் சூனியம் செஞ்சுருக்காங்களா, யார் செஞ்சுருக்கான்னு பாருங்கள். சூனியம் செஞ்சுருக்கிறாங்களாங்கிறது தெரிய முடியும். எப்படி தெரிய முடியும்னு சொன்னால், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், துஆக்கள் ஓதப்பட்டால் அந்த செய்யப்பட்டவருடைய உடல்நிலையிலே சாதாரண மனிதனில் ஏற்படாத மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு வாந்தி எடுப்பார் பாருங்க, சாதாரண வாந்தியாக இருக்காது. ஒரு மனுஷன் உணவுனால் ஏற்பட வாந்தி இருக்குதே, அது ஒரு சாதாரண நாத்தனாரும். ஆனால் இந்த வாந்தி இருக்குதே, இதனுடைய நிறமும் வேறு மாதிரி இருக்கும், இதனுடைய நாத்தமும் பயங்கரமாக இருக்கும். எப்படி ஏற்படுது? குர்ஆன் ஓதுறாரு, வேற ஒன்றும் எந்த மருந்தும் அவருக்கு கொடுக்கலை. அதே போல் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய நெளிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விகாரமாக இருக்கும். அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரமாக இருக்கும். அது வரைக்கும் உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சாதாரணமாக இருப்பார், சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிக்கிறதுடைய குரல் துணியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம், ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடியும். ஆனால் அதற்கு அடுத்து எங்கே வச்சிருக்கிறாங்க அதை ஒரு ஆலிம் சார் நான் சொல்கிறேன்னு சொன்னாருன்னா
கண்டிப்பாக இவரும் ஷைத்தான் ஜின்னுடைய வழிபாடு செஞ்சு தான் அதை சொல்கிறாங்க. அப்போ இனிமே இவர் நான் குர்ஆனை ஓதி சரி செய்வேன்னு சொன்னாலும் இவனும் சூனியக்காரன் தான். புரிஞ்சுச்சா? அப்போ இது தப்பு. குர்ஆனுடைய ஆயத்துக்களை திரும்ப திரும்ப ஓதி, ஒன்றுக்கு பல முறை ஓதி, ஒன்றுக்கு பல நேரங்களில் ஓதி தான் அந்த ஷைத்தானை பலவீனப்படுத்த முடியும், அந்த சூனியத்தை பலவீனப்படுத்த முடியும். அந்த இடத்த நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக இவர் ஷைத்தானுடைய துணையை தேடுறாரு. அல்லாஹ் பாதுகாக்க. அது ஷிர்க்ல ஆயிட்டு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டட்டும். நம்ம சகோதரர் ஷம்சுதீனுக்கும் அல்லாஹ் நல்லறிவை கொடுக்கட்டும், பிஜேவுக்கும் அல்லாஹ் நல்லறிவை கொடுக்கட்டும், நமக்கும் அல்லாஹ் நல்லறிவை கொடுக்கட்டும். ஒரு விஷயத்தை பேசும்பொழுது எப்போதுமே ஒரு தீர்க்கமான அறிவும் அது சம்பந்தப்பட்ட படிப்பும் இல்லாமல் பேசக்கூடாது. சகோதரர் ஷம்சுதீனை பொறுத்த வரைக்கும் இதில் அவருடைய கல்வியினுடைய பலவீனம். அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக தப்பான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை அவர் ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையா? அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ரசூல்லா காலம் வரைக்கும் அந்த சூனியம் இருந்தது என்பது உறுதியாகிறதா இல்லையா? ஆச்சா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ரசூல்லா காலம் வரைக்கும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் இருந்த அந்த சூனியம் அதற்கு பின்னாடி எப்போ இல்லாமல் போச்சு, எப்போ அழிஞ்சு போச்சு? தப்பு. இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது, இப்போதும் அந்த கலை இருக்கிறது, அது தொடர்பான அந்த அறிவு இருக்கிறது. அல்லாஹ் அதை ஒரு இல்ம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை ஷைத்தானின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது, ஷைத்தான் அதை கற்றுக் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யார் ஷைத்தானுக்கு வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஷைத்தான் அதை கற்றுக் கொடுக்கிறான். 102வது வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க. நம்ம முந்தைய அமர்வுகள் நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லும் பொழுதே இந்த சூனியத்திற்காக யார் தன்னை விற்று கொண்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாகிவிட்டார்கள். அப்போ முழுமையாக தன்னை ஷைத்தானுக்கு அர்ப்பணிக்காத வரைக்கும் ஷைத்தான் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டான், அதை செய்தும் கொடுக்க மாட்டான். அப்போ அது இருக்குது. சரி, இப்போ அடுத்து இவங்களுக்கு வருவோம். இவங்க என்ன சொன்னாங்க? அப்படி இருந்தால் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்களேன். அப்போ அப்படி எங்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் அப்போ இல்லை என்று சொல்லுது. அப்போ இதை பற்றி நம்ம 4வது அமர்வில் நம்ம தெளிவாக ஓரளவுக்கு பேசியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்னும் பல மக்களுக்கு பல இடங்களிலே முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிலே சூனியம் வைக்கப்பட்டு அது பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை கண்கூடாக பார்க்கப்பட்ட யதார்த்த ஒரு உண்மை இது. இதை ஒரு அறிவுள்ள ஒரு மனிதர், சிந்தனை உள்ள ஒரு மனிதர் மறுக்க மாட்டார். இப்போ எனக்கு நீங்கள் வைத்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் இருக்கிறது. இது ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, உண்மையை முடிவு செய்வதற்கு ஒரு உறுதியான ஒரு அளவுகோல் அல்ல. ஏன் நம்ம என்ன சொல்கிறோம்? உங்களுக்குன்னு இல்லை, யாருக்கு செஞ்சாலும் அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் அது தீங்கு செய்யாது. அல்லாஹ் நாடினால் தான் தீங்கு செய்ய முடியும் என்று சொல்கிறோம். ஷைத்தான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் செய்யாது, நாடாமல் நடக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வின் நாட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை, அல்லாஹ்வின் அந்த கடைசி நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பேச்சு, இந்த ரெக்கார்டிங் இன்னைக்கு தான் நான் கேட்டேன். இதில் அவங்க பேசும் பொழுது ஒரு சில விஷயங்களையும் பேசுவாங்க. இப்போ குர்ஆன் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இதை ஷிஃபான்னு சொல்கிறான், அதே போல் மருந்து ஒன்று ஷிஃபான்னு சொல்லப்படுது. இப்போ இதை பற்றியெல்லாம் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பற்றி தெளிவாக அவங்க பேசுகிறாங்க. அப்போ அதே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் இந்த சூனியத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால்தான் அது தீங்கு செய்ய முடியுமே தவிர அல்லாஹ் நாடவில்லைனால் தீங்கு செய்ய முடியாது. லட்சம் சூனியக்காரன் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்ய முயற்சித்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் தீங்கு ஏற்படுத்த முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு சவால்னு சொன்னால், நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறேன், இதுதான் உண்மையான ஒரு மூமினுடைய சவால். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு நீங்கள் எதையும் தீங்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வுடைய துஆவை கொண்டு நான் சூனியத்தை மிகைக்க முடியும். இப்படித்தான் ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுமே தவிர, என்னுடைய தொழுகையை கொண்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், என்னுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், என்னுடைய ஈமானை கொண்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், இப்படித்தான் சொல்ல முடியும், இப்படித்தான் சொல்லணும். இதுதான் அங்கே நிகழும். புரியுதுங்களா? அதனால எனக்கு இந்த பாதிப்பு ஏற்படலைங்கிறதுனால இல்லை என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி உலகத்தில் எந்த யதார்த்தத்திலையும் சொல்ல முடியாதுங்க. ஒரு மனிதர் பச்சை மிளகா சாப்பிட்றாரு, பச்சை மிளகா பொதுவாக
ஒருத்தர் ஒரு மிளகாவை சாப்பிட்டு ஒரு மிளகாவில் ஒரு பீஸை ஒரு நுனியை கடித்த உடனே துடிக்க ஆரம்பிச்சிருவார். ஒருத்தர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு வேறு 10-15 மிளகாவை சாதாரணமாக சாப்பிட்டு முடிச்சிடறாரு. அதனால் பச்சை மிளகா உரைக்கலைன்னு அர்த்தம். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒருத்தருக்கு ஐஸ் சாப்பிட்டோடனே பல்லு கூசு வைக்கவே முடியாது, துப்பிடுவார். ஒருத்தருக்கு கிலோ கணக்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. இது யதார்த்தமான எல்லாத்துக்கும் உள்ளது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்ணுக்கு நேராக பார்க்குற பொருட்களை பற்றி பேசுகிறாங்கல்ல, அதிலும் அல்லாஹ் நாட்டம் இருந்தால் தானே. ஒருத்தருக்கு 2 புரோட்டாவில் பசி தீந்துடும், ஒருத்தர் 20 புரோட்டா சாப்பிட்டதுக்கு பிறகு கூட பசிக்கலை இன்னும் வேணுங்கிறாரு. அப்போ இது எல்லாவற்றிலும் உண்டு. அல்லாஹ் நாடினால்தான் என்பது எல்லாவற்றிலும் உண்டு. இதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படை நம்பிக்கை. அதனால் எங்களுக்கு இப்படி நடந்தாதான் நாங்கள் ஏற்றுப்போம், இல்லைன்னா மறுப்போம் என்று சொல்வது கண்டிப்பாக இது ஈமானுடைய குர்ஆன் சுன்னாவுடைய அளவுகோலாக இருக்காது. இது கேட்கலாம். எப்போ கேட்கலாம் தெரியுமா? யார் இது? ஆமாம், இது கூட மாஷாஅல்லாஹ் நல்ல ஒரு ஞாபகப்படுத்துறீங்க. ஏன்னா முந்தைய அமர்வில் நம்ம 4வது அமர்வில் பேசும்பொழுது கொஞ்சம் அவசரத்தில் பாதி விட்டுட்டு போயிட்டோம். அதாவது லாஜிக்கு கேட்டு யதார்த்தத்தில் நடத்தி கேட்டு அது நடந்தால் தான் நம்ம ஏற்றுக்கணும்னு அல்லாவே சொல்லித்தரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிரூபணமாகி தான் நாங்கள் ஏற்றுக்கணுங்கிறது அல்லாவே சொல்லித்தரான் அப்படின்னு. கண்டிப்பாங்க இது அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய லாஜிக் தான். இது கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் யார் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லித்தரான்? யார் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லித்தரான்? எங்கே அல்லாஹ் சொல்லித்தரான் அதை பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு நபியினுடைய வழிகாட்டுதலை விட்டுவிட்டு ஷிர்கிலே குஃப்ரிலே கண்மூடித்தனமாக சிலைகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய துறவிகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய மக்களை பார்த்து கேளுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி நீங்க சிலையை வணங்குறீங்கல்ல, அதுக்கு துவா கேட்குறீங்கல்ல, பதில் அளிக்கட்டுமே. அது கண் இருக்குல்ல, பேசட்டுமே. கை இருக்குதே, பிடிக்கட்டுமே. யார்கிட்ட அல்லாஹ் கேட்க சொல்றான்? யார்கிட்ட? சிலைகளிடத்துல, எதையும் செய்ய சக்தியற்ற சிலைகளிடத்துல அங்க கேளுங்கன்னு சொல்றான். பாத்தில்ல, பொய்யில கேளுங்கன்னு சொல்றான். நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? யார் சொன்னதுல கேட்க சொல்லல, அல்லாஹ்வும் ரசூலும். புரியல? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுன்னு வந்து விட்டால் ஆமன்னா சல்லம்னா சமிஅனா அத்தானான்னு சொல்லுங்கங்கிறான். இப்படி நான் சொன்னதுன்னு வந்துட்டா நீங்க மறுகேள்வி கேட்காதீங்கட்டான். இருக்கா இல்லையா அவசரம்? இதுக்காக வேண்டி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவத்தையே சொல்லி காட்டுறான் பக்கரால. இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேள்வி கேட்டாங்களா இல்லையா? இங்க பாருங்க. அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்களது நபியிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்க நினைக்கிறீர்களா? கமா சுயில மூசா மின் கபுல், மூசாவிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டதை போன்று. இதை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் கேள்வி கேட்பதை குஃப்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான், ஈமான் கொண்டதற்கு பிறகு குஃப்ரை ஒருவன் மாற்றிக்கொள்வானேயானால் ஃபகத் வல்ல சவா அஸ்ஸபீல், அவன் நேரான வழியை விட்டு வழிகட்டு விட்டான். புரிஞ்சுச்சா? அப்ப லாஜிக் கேட்கிறதோ நடத்தி காட்டுன்னு கேட்கிறதோ யார்கிட்ட கேட்க சொல்றான்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரண்படக்கூடியவர்கள், அவர்களுடைய நேர்வழிக்கு மாற்றமான வழிகளை சொல்லக்கூடியவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்க சொல்றான். எப்ப அல்லாஹ் ரசூல்னு வந்துருமோ அப்ப அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வல் யௌமில் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி காலு சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டுக்கிட்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக இதை படித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சூரா அன்னூர் 24ல் 53 வரைக்கும். அதில் குறிப்பாக இப்போ நம்ம சொல்கிறது, எனினும் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டவர்களோ அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட விவகாரத்தை பற்றி தீர்ப்பு பெற அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் வரும்படி அழைக்கப்பட்டால் அதற்கு அவர்கள் நாங்கள் செவிதாய்த்தோம், நாங்கள் கீழ்ப்படிந்து விட்டோம் என்று கூறுவதை தவிர வேறொன்றும் கூறுவதற்கில்லை. இவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள். அப்ப அல்லாஹ் ரசூல்னு வந்ததற்கு பிறகு அங்க நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது? லாஜிக் பேசக்கூடாது, அறிவு பேசக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னதுல இது எப்படி சரியாகும் என்று கேட்கக்கூடாது. அப்படித்தான் கேட்டான் யாரு?
யார் கேட்டா? இந்த வழிகேடர்களுக்கெல்லாம் தலைவன் இப்லீஸ் கேட்டான். என்ன கேட்டான் அல்லாஹ்ட்ட? அன கைரும் கலக்தனி மின்னார், என்ன நெருப்புலேருந்து படைச்ச, அவரை மண்ணிலிருந்து படைச்ச. தெளிவாக சொன்னான், அன கைரும் மின்ஹு, நான் இவரை விட சிறந்தவன். எனவே மண்ணால் படைச்ச ஒருத்தருக்கு நான் சஜிதா செய்யவே மாட்டேன். அப்ப லாஜிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய தீனிலும் பேசலாம் என்று சொன்னால் அப்ப இப்லீஸ் பேசுனது சரி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் மஅதல்லாஹ். புரியுதுங்களா? இதான் நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய தீனுன்னு வந்துருச்சுன்னா உங்க லாஜிக்கை தூக்கி குப்பையில் போட்டுரும். நம்ம லாஜிக் வேணும். ஏன்? எப்ப அல்லாஹுவை அஹ்கமுல் ஹாக்கிமீன், அறிவாளர்களுக்கெல்லாம் அவன் மகா அறிவாளி. அதே போல நபி என்று வந்துவிட்டால் நபி இச்சையோட பேச முடியாது. பேசினா அல்லாஹ் உடனே திருத்திடுவான். அப்ப நபி அல்லாஹ்விடத்திலிருந்து தான் பேசுவார் என்று வந்ததற்கு பிறகு அந்த நபிட்டையும் போய் லாஜிக் பேசக்கூடாது. அந்த நபிட்ட லாஜிக் பேச இருக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்ல, இருந்த மனிதர்கள், வரப்போகக்கூடிய எல்லா மனிதர்களிலும் யார் தெளிவான பகுத்தறிவான சிறந்த ஆழ்ந்த ஞானமுடையவர்களாக இருப்பார்களோ அத்தகைய அறிவாளிகளைத்தான் அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுப்பார். அவரை விட ஒரு அறிவாளி அந்த சமுதாயத்தில் இருக்க, அந்த அறிவாளியை விட்டுட்டு அவரை விட குறைஞ்ச ஒரு மனிதரை அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா என்ன ஆச்சு சொல்லுங்க? வார்த்தையா இது? வாதமா இது? தனது வகையை இறக்குவதற்கு அறிவிலே பலவீனமான ஒரு தீர்க்கமான ஆழமில்லாத ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா, அவரை விட எங்களுக்கு அறிவு இருக்கும் என்று ஒரு மனிதன் சொன்னான் என்று சொன்னால், அது வாயால சொல்லலைனாலும் கூட அவருடைய பேச்சிலே ஒரு மனிதன் அபிப்பிராய பேதம் கொள்கிறான். இது சரியா இருக்குமா அப்படின்னா என்ன ஆயிருச்சு? அப்ப நபியை விட நீ அறிவாளின்னு சொன்னதாயிருச்சு. அப்படித்தானே? அதனாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லிவிட்டால், இது துன்யா விஷயத்துல நீங்க சொல்றீங்களா அல்லது அல்லாஹ் சொல்லி சொல்றீங்களான்னு கேட்டதே கிடையாது. எப்படி உடனே கட்டுப்பட்டுருவாங்க. அப்புறமா கேட்பாங்க, கொஞ்சம் வார்த்தையை திருத்திங்க. அதாவது முதல்ல ரசூலுல்லாஹ் எதை சொல்லிட்டாலும் அப்படியே கட்டுப்பட்டுருவாங்க. அப்புறமா விளக்கம் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையாக நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது வஹீயிலிருந்து நீங்கள் சொல்கிறீர்களா என்று விளக்கம் கேட்பாங்க. புரிஞ்சுச்சா? பொதுவான விஷயமாக இருக்குமேனால் எங்களிடத்தில் இப்படி ஒரு ஆலோசனை இருக்கிறது, இதை செய்து கொள்ளலாமா என்று கேட்பார்கள். அப்ப நபி என்பவர்கள் பொது அறிவிலும் ஆழமானவர்கள், சிந்தனை உள்ளவர்கள். அதற்கு மேல் அவங்களுக்கு வஹீ இறங்குது. அப்ப துன்யாவுடைய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்பியா கொடுத்திருக்கிறான். அதனால எப்படி எடுத்துடக்கூடாது? நபியுடைய வஹீயோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நம்ம லாஜிக்ல உரசி பார்த்து தான், அறிவுல உரசி பார்த்து தான் ஏற்றுப்போன்னு சொன்னா அப்போ வஹீ மார்க்கம் கிடையாது, அக்கல் தான் மார்க்கமா போச்சு. நமக்கு மார்க்கம் வஹீயா அக்கலா? வஹீனா என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட குர்ஆனும் சுன்னாவும். அப்போ குர்ஆன் சுன்னா மார்க்கம் என்று சொன்னா அறிவை, இந்த அக்கல் இருக்கா இல்லை, இந்த அறிவை அதை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்து, அதை நிறுத்து பார்ப்பதற்கு பயன்படுத்தாது. புரிஞ்சாலே? ரெண்டுத்துக்கு வித்தியாசம். வஹீயை புரிந்து கொள்வதற்கு, வஹீயை அமல் செய்வதற்கு, வஹீயை சிந்திப்பதற்கு, பரப்புவதற்கு பயன்படுத்து. அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு அளந்து பார்க்கறதுக்கு பயன்படுத்தாத. அதுதான் செய்தான் இப்லீஸ், அதை தான் செய்தான் அபூ ஜஹல், அதை தான் செய்தார்கள் அபூ லஹப். கேட்டாங்க நபிகிட்ட நீ ஒரு யத்தீம், நீ ஒரு மிஸ்கின் ஃபக்கீர், லவ்லா உன்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அதீம், உண்மையிலேயே நபியாக இருப்பாரேனால் மக்கா இருக்குது, தாயிஃப் இருக்குது, அங்கே எவ்வளோ பெரிய படித்த மேதைகள் இருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய பரம்பரையிலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கல்லவா இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு எத்தீமையை, ஒரு மிஸ்கீனையா அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுப்பான், ஒரு ஆதரவற்ற ஒரு மனிதரையா? இதுவும் லாஜிக் தான் அவங்க பேசுனது. சரியாகுமா? அப்ப இந்த லாஜிக்கை சொல்லி அவங்க வஹீயை மறுத்தது சரியா? ஒரு மனிதனுடைய லாஜிக்கை கொண்டு, அறிவை கொண்டு எதை வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம் என்று நினைத்தால் அப்போ காஃபிர்களுடைய ஒவ்வொரு லாஜிக்கும் சரிதான். ஃபிரௌன் கேட்டான், மூசா நீ எங்கே பார்த்தாலும் மேலே மேலே பார்த்து அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறியா? எப்போ ஹாமான தட்டுப்பா ஒரு பெரிய கோபுரத்தை, நான் உண்மையிலே போய் இருக்காரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் மூசாவுடைய கடவுள்னா. நான் அறிவா இது? அறிவு
அல்லாஹ்வையும் ரசூலையும் அறிந்து கொள்வதற்கு இது அவர்கள் சொன்னதுதானா என்று உறுதி செய்வதற்கு தான். அது உறுதி செஞ்சதுக்கு பிறகு அது சரியா தப்பான்னு அளந்து பார்த்தா இப்லீஸுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்துட வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்க. வேறு ஏதாவது போதுமா? ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அவங்க சொன்ன நோண்டி சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இதுவரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களில் பெரும்பாலும் அவர்கள் பெரிய ஆட்சேபனையாக சூனியத்தை மறுப்பதற்கும் சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸை மறுக்கிறதுக்கும் என்னென்ன ஆட்சேபனைகள் வைக்கிறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குமே ஆனால் இன்னும் பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. தயவுசெய்து அவங்கள போய் கேளுங்க, அணுகுங்க. உங்களுடைய மார்க்க விஷயங்களை நல்ல மார்க்க அறிஞர்களை தேடி அதற்குண்டான விளக்கங்களை பெற முயற்சி செய்யுங்கள். யாராவது ஒருத்தர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்னு மார்க்கத்தின் அடிப்படைகளை சந்தேகிப்பதோ அல்லது ஹதீஸுகளை நிராகரிக்கின்ற போக்கையோ தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு இந்த மாதிரி ஆரம்பித்தவங்க நூற்றுக்கணக்கான ஹதீஸ் வரைக்கும் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்டம். அல்லாஹ் அவர்களிலேயே ஒருத்தருக்கு நன்மையை நாடுனா இது சம்பந்தமாக கடுமையாக பேசிக்கொண்டு இதுக்காக வேண்டி தனி புத்தகத்தையே எழுதின சகோதரர் அப்பாஸ் அலி என்பவர் அல்ஹம்துலில்லாஹ் நேர்வழி பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு மேலும் நேர்வழியையும் கல்வியும் அதிகப்படுத்தட்டும். சஹீஹான எந்த ஒரு ஹதீஸும் எக்காரணத்திலும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கும் முரண்படாது. இதை நான் எந்த மேடையில் வேணாலும் அவர்களோட விவாதம் செய்ய தயார்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக இறையச்சமும் தன்னுடைய அறிவை விட குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு தான் பெரிது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நேர்வழி பெறுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் வழிகேடர்களுடைய வழிகெடுக்கின்ற அந்த நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக்கி தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.